அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் பேஸில் நடந்த ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய வினாக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாகிரஃபியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஒரு குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 கொஷின் வந்து கேட்பாங்க. சரிங்களா? 10 கொஷின் வந்து கேட்பாங்க. ஒரு 10 கொஷின் கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 1 அந்த ரேஞ்சில் இப்போ கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதில் சொல்லப்போட முக்கியமான வினாக்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் உள்ள போலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்தியா, சைனா மற்றும் பூட்டானின் முற்சந்திப்பாக டோக்லாம் இன் நிலத்தோற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது மலைத்தொடர், பீடபூமி, சமவெளி மற்றும் குன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது டோக்லாம் நிலத்தோற்றம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீடபூமின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, பீடபூமின்னு சொல்லுவாங்க. இப்போ பீடபூமின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மலைத்தொடர் பார்ப்போம். சரிங்களா? மலைத்தொடர்னு சொல்லக்கூடாது, நம்மளுடைய சமவெளியும் பார்ப்போம். அந்த சமவெளிகள் மேலே ஒரு இது மாதிரி ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும். இது மேலே வந்து பாருங்கள், இது மாதிரி ஒரு உயர்வான மேட்டு பகுதியில் ஒரு சமதளமாக இருக்கக்கூடிய பிளேஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பீடபூமியில் வந்து நம்ம வேற என்ன விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. உலகின் கூரைன்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் கூரை. சரிங்களா? திபேத்திய பீடபூமி, திபேத்தினுடைய பீடபூமி தான் என்ன சொல்லுவாங்க உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தோற்றம் என்பது ஒரு மேசை நிலம் கூட சொல்லுவாங்க. பீடபூமி என்ன சொல்லுவாங்க? மேசை நிலம், மேசை நிலம் கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்டு நில பகுதின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ உலகின் கூரை என்பது திபெத்ன்றது ஞாபகம் வச்சுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த தோக்லாம் நிலத்தோற்றமானது இந்தியா, சீனா, பூட்டானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் பிரச்சனை மாதிரி வந்து கூட இருக்கு. சரிங்களா? அப்போ உலகின் கூரைன்றது ஞாபகம் வச்சு, தோக்லாம் நிலத்தோற்றம்ன்றது என்னது? பீடபூமின்றது ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போமா? அரசின் நேரடி கண்காணிப்பில் உள்ள காடுகள் மற்றும் மரம் வெட்டவும் மற்றும் மாடுகள் மேய்வதற்கு பொதுவான மக்கள் அனுமதிக்காத காடுகள் இது அப்படிங்கிறாங்க. சரி, ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே மக்கள் வந்து போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் மரம் வெட்டக்கூடாது, இது மாதிரி எல்லா வேலைகளையும் பண்ணாது, ஒதுக்கப்பட்ட காடுகள்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகளுடைய பரப்பளவில் சரிங்களா பாதி வந்து பார்த்தீங்கன்னா 1/2, அதாவது பாதி அளவு காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட காடுகளாக கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பாதுகாக்கப்பட்ட காடுகள், இந்த பாதுகாக்கப்பட்ட காடுகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மரங்களை மட்டும் வெட்ட அனுமதிக்க மாட்டாங்க. சரிங்களா? மிச்சம் எல்லா வேலைகளும் மாடு மேய்க்கிறது மாதிரி வேலைகள் பண்ணுவாங்க. மரம் வெட்டக்கூடாதுன்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த பாதுகாக்கப்பட்ட காடுகள் சரிங்களா ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து 3/1 காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாக்கப்பட்ட காடுகள் இருக்குது. சரிங்களா? அப்போது அரசுடைய நேரடி கண்காணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காடுகள், மரம் வெட்டவும் மற்றும் மாடுகள் மேய்வதற்கும் ஒரு மக்களை அனுமதிக்காத ஒரு காடு என்பது ஒதுக்கப்பட்ட காடுகள். அதில் மரம் மட்டும் வெட்டக்கூடாதுன்றது சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட காடுகள் என்று ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒதுக்கப்பட்ட காடுகளுக்கு வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பர்மனன்ட் ஃபாரஸ்ட் நிரந்தர காடுகள். சரிங்களா? நிரந்தர காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? பின்வரும் நோட்டுகள் கோதாவரி நதியினுடைய வலது துணை ஆறு எது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? கோதாவரி நதி வந்து பார்த்தீங்கன்னா எங்க உருவாகுது அப்படின்னு கூட எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்கலாம். இப்போ வலது துணை ஆறு, ஒரு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதனுடைய வலது சைடு இடது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆறுகள் வந்து ஜாயின் ஆகும். இது வந்து துணை ஆறுகள், ட்ரைபுரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வலது கரை சைடு எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பூர்ணா, மஞ்சிரா, பெண்கங்கா, இந்திராவதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து மஞ்சிரான்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வலது கரையினுடைய துணை ஆறு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் இருக்காங்க ஆன்சர். சரிங்களா? இதனால ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அது கோதாவரி வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு பேர் விருத்த கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? விருத்த கங்கா, விருத்த கங்கா, விருத்த கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவினுடைய மிக நீளமான நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி நதின்றது ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? இது நல்ல முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? அடுத்து போமா சார்? கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியானதாக போய் பொறுத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த சைடு மலைகள்லாம் கொடுத்து அந்த பக்கெட்டுங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏலக்காய் என்பது சோழ மண்டல கடற்கரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஏலக்காய் மலைன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கார்டன். சரிங்களா? அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் அது இருக்குது. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் விஷயமே தப்பு. ரெண்டாவது பாருங்க கைம்பூர் மலை. இந்த கைம்பூர் மலை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மத்திய உயர் நிலத்தில் இருக்குது. குங்கண கடற்கரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவும் தப்பான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க தியோ மத்திய இந்தியா. சரிங்களா? தியோ மலை வந்து மத்திய இந்தியா அப்படின்னு கொடுத்தாங்க. சென்ட்ரல் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரைட்டான ஒரு விஷயம். அடுத்த மிகிர் மலை இது வந்து வடகிழக்கு இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நார்த் ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு கொடுத்தாங்க. இதுவும் கரெக்டான ஒரு விஷயம். அப்போ இதில் வந்து ஆன்சர் வந்து இது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4 மட்டும் தான் சரி. ஆன்சர் என்னது? சி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 பனி பொக்கிஷங்கள் என்று அறியப்படும் இந்திய மலை எது அப்படின்னு மலை சிகரம் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? 5 பனியுடைய பொக்கிஷம் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சன் சங்கா. சரிங்களா?
இது வந்து கஞ்சன் சங்காவை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய 5 பனி பொக்கிஷம் என்பது அதனுடைய அந்த மலையினுடைய குறுக்குங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இதுவாக இருக்கும். சரிங்களா, அதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா 5 பனி பொக்கிஷம் சொல்கிறாங்க. இதனுடைய ஹைட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹைட் என்பது என்னன்னா 8586 மீட்டர். சரிங்களா, இது வந்து 8586 மீட்டர்ன்றது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து சொல்லும்போது இந்த குருசி கார் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரவள்ளி மலைத்தொடரிலே மிக அதை வந்து உயரமான ஒரு சிகரம் என்பது எதுனா இந்த குருசி கார். சரி, அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1722 மீட்டர். சரிங்களா, 1722 மீட்டர். அடுத்த ஆனைமுடி என்பது என்னது தென்னிந்தியாவினுடைய உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதனுடைய ஹைட் என்பது என்ன சொல்லுவாங்கன்னா 2695 மீட்டர். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா, அடுத்து பாருங்க மவுண்ட் அபு. நம்மளுக்கு தெரியும் மவுண்ட் அபு நீங்க படிச்சிருப்பீங்க, தில்வாரில் இருக்கக்கூடிய இந்த சமணர் கோவில் பத்தி படிச்சிருப்பீங்க. சரிங்களா, அப்போ மவுண்ட் அபு என்பது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ராஜஸ்தான்ல இருக்கு. இந்த தில்வாரா சமணர் கோவில் எங்க இருக்குன்னா இந்த மவுண்ட் அபு மலைத்தொடர் தான் வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா, இந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்போ 5 பனி பொக்கிஷங்களுடைய இது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன் சங்கா என்றது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். டேஸ் நதி பீகாரில் ஹனுமன் மார்க் என்ற இடத்திற்கு அருகில் மறைகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ எப்படி மறைகிறது அப்படின்னு கேட்கும்போது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நதி போய் வந்து ஹனுமன் மார்க்ல மறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரா. சரிங்களா, அக்ரா என்ற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மறையுது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. சரிங்களா, இதில் வேற என்ன சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாம்பல், இந்த கோசி. சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கங்கை நதியினுடைய ட்ரைபுடேஸ், அதாவது துணை ஆறுகள். கங்கை நதியினுடைய துணை ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ அந்த கோசி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். என்ன சொல்லுவாங்க? பீகாரின் துயரம், பீகாரினுடைய துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ எந்த நதி எந்த இடத்துல போய் மறையுதுன்றது எக்ஸாம்ல கேட்குறாங்க. அப்போ எந்த நதிகள் எங்க உற்பத்தி ஆகுது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கும்போது அந்த நதி எங்க உற்பத்தி ஆகுது, இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது, அதுக்கடுத்து எங்க போய் அது கடல்ல கலக்குது, இல்லை எங்க போய் மறையுதுன்ற மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கண்டிப்பா கேட்பாங்க. இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் வீசும் வெப்ப காற்றுக்கு எவ்வாறு அடிப்பது? இப்போ மேற்கு பகுதியிலும் வீசுன்னு பார்த்தீங்கன்னா லூ காற்று தான். சரிங்களா, அதுவே வடமேற்கு திசை அப்படின்னு கேட்கும்போது சரிங்களா வடமேற்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வெஸ்டர். சரிங்களா, கால் பைஷாகி, அதாவது மேற்கு வங்காளத்தில் வீசிக்கக்கூடிய ஒரு காற்று கால் பைஷாகி. நார்வெஸ்டர் ஒரு பேர் என்னது? கால் பைஷாகி என்றது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அதோட எக்ஸாம்பிள் கேட்கலாம். அப்போ மேற்கு பகுதின்னு சொல்லும்போது லூ காற்று நீங்க சொல்லணும். நார்வெஸ்டர் என்பது வடமேற்கு திசையில வீசக்கூடிய ஒரு காற்று. சரிங்களா, அப்போ இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொஸ்டின் வந்து மேற்கு வடமேற்குன்ற ஒரு விஷயத்தை கரெக்டா நோட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வற்றாத நதிகள் என்று அழைக்கப்படக்கூடிய நதிகள் எது அப்படின்னு கேட்கலாம். சரி, வற்றாத நதிகள் பெனின்சுலர் ரிவர்ஸ்ன்றது எது அப்படின்னு கேட்கும்போது இமயமலையில உருவாகக்கூடிய எல்லா நதிகளுமே வந்து பாத்தீங்கன்னா வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் அது டி. என்னென்ன நதிகள் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து, சரிங்களா, கங்கை, பிரம்மபுத்திரா, இந்த 3 நதிகளும் வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ பெனின்சுலர் ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தா இமயமலையில் உருவாகக்கூடிய நதிகள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய பனிகளானது காலகாலமாக உருகி வெப்பத்தால் உருகி என்ன பண்ணுன்னா ஆறுகளை உருவாக்குது. சரிங்களா, இமயமலையில் உருவாகக்கூடிய ஆறுகள் எல்லாமே வற்றாத நதிகள்ன்றது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசூர் மலை அமைந்துள்ள பிரதேசம் எது அப்படின்னு கேட்டாங்க. அரசூர் மலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிழக்கு குஜராத்ல இருக்கு. சரிங்களா, ஆன்சர் வந்து பி. இது வந்து ஆரவள்ளி மலைத்தொடர்ல அந்த அரசூர் மலையே இருக்கு. எங்க? ஆரவள்ளி மலைத்தொடர், ஆரவள்ளி மலைத்தொடர். சரிங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசூர் மலையே இருக்கு. இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் இந்தியாவினுடைய மிக பழமையான மடிப்பு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரொம்ப பழமையான ஒரு மலை அப்படின்னா ஆரவள்ளி மலைத்தொடர் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் போகுமா? பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னணியில் உள்ளது அப்படிங்கிறான். அப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் பயிர் நிறைய செய்யறாங்க, இருந்தாலும் அதுல எந்த பயிர் மட்டும் முன்னிலையில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வாழைப்பழத்துல நம்ம நல்ல இடத்துல தான் இருக்கும். சரிங்களா, அடுத்து தேங்காயில நம்ம நல்ல இருக்கும், தோட்ட பயிரிலும் இருக்கும். ஆனா நம்ம ஏலக்காயில வந்து நம்ம கிடையாது. சரிங்களா, அப்போ ஏலக்காய் வந்து உற்பத்தி வந்து நம்ம கொஞ்சம் பின்னணியில் தான் இருக்கும். யாருக்கு அதிகமாக ஏலக்காய் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் பண்றாங்க. சரிங்களா, கேரளா தான் பண்றாங்க. அப்போ வாழைப்பழம், தேங்காய், தோட்ட பயிர்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் நல்லா பண்ணாலும் கேரளாவில் வந்து பார்த்தா ஏலக்காய் நல்லா பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பயிரை தவிர அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தா எது டாப்பா இல்லை, சாரி தமிழ்நாட்டில் எது டாப்பா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிலையான வகை வேளாண்மை டேஸ் என்று அழைக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ நிலையாக வேளாண்மை செய்யறாங்க அதுக்கு என்ன பேர், ஒரு பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைவிடாத விவசாயம். சரிங்களா, செடென்டரி ஃபார்மிங். சரிங்களா, ஆன்சர் வந்து ஏ. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம்பிளோட கேட்கலாம். சரி, ஒரு தன்னிறைவு வேளாண்மைன்னு கூட சொல்லுவாங்க. சில மக்களுக்கு தேவையான உற்பத்திகள் வந்து அவங்களே செஞ்சுப்பாங்க, தேவையான பொருட்கள் அவங்களே உற்பத்தி செஞ்சுப்பாங்க. இதுல செறிந்த முறை வேளாண்மை இன்டென்சிவ் ஃபார்மிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளேயே
ஒரு லேண்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பயிர்கள் செஞ்சு அதில் வந்து நல்லா மருந்துகள் எல்லாம் தெளிச்சு உற்பத்தி அதிகப்படுத்துவாங்க. ஒரு ஏக்கரா இருக்குன்னா ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மூட்டை நெல் இருக்கிற இடத்துல இவங்க நல்லா மருந்துகள் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 50 மூட்டை அறுக்கிற அளவுக்கு பார்த்துப்பாங்க. அதுதான் வந்து சிறுநீ முறை விவசாயம், இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மொட்டை மாடி விவசாயம் என்பது நீங்கள் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொட்டை மாடியில் என்ன பண்ண பயிர்கள் வளர்க்குறது சரிங்களா, சில கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது மாதிரி செடிகள்லாம் வளர்க்குறது மொட்டை மாடி விவசாயம். வணிக விவசாயம் கமர்ஷியல் ஃபார்மிங் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஏரியா தான் சொல்லலாம், நம்ம பருத்தி தொழிற்சாலை கூட சொல்லலாம் சரிங்களா. சேனல் இதெல்லாம் கமர்ஷியல் ஃபார்மிங் சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. அப்போ நிலையான வகை வேளாண்மையின் ஒரு பேர்னா இடைவிடாத விவசாயம் என்றது மறக்கக்கூடாது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தீபத்தில் சாங்போ என்று அழைக்கப்படும் நதி எது அப்படிங்கிறாங்க சரிங்களா. தீபத்தில் வந்து சாங்போ என்று அழைக்கப்படும் நதி வந்து பிரம்மபுத்திரா சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் சி, பிரம்மபுத்திரா சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாங்போன்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நம்முடைய பிரம்மபுத்திரா நதியானது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா மனசரோவர் ஏரிக்கு கிழக்கே சரிங்களா, கைலாஷ் மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. அதில் செம்மாயின்டோன் என்ற ஏரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகி அருணாச்சல பிரதேசத்தினுடைய சரிங்களா திகாங் மலைத்தொடர் வழியாக நம்ம இந்தியாவுக்குள்ளே வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் நுழையும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க, ஜமுனா. அதுவே வந்து கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ரெண்டுமே ஜாயின் பண்ணும்போது சரிங்களா, ரெண்டுமே ஜாயின் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாமா சார். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவினுடைய பெரிய சமலை தொடர்பான சரியான கூட்டுகளை கேட்கிறாங்க சரிங்களா. உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா 4.42 கொடுத்துருக்காங்க. அதில் 4 தப்பான ஒரு விஷயம், 2.424 வரும் சரிங்களா பர்சன்ட் சரிங்களா. அடுத்து 3.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர் வந்து உலகின் 7வது பெரிய நாடு சரிங்களா. அப்போ இந்த விஷயம் ரைட்டு. அப்போ 2 மட்டும் தான் சரி. பட் இது வந்து 3.2 மில்லியன்றது நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருவாங்கன்னா 3287263 சரிங்களா. 32,85,263 கொடுத்துருவாங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பின்னோர்கள் எது கோடைக்கால பருவ வேளாண்மைக்கு தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கோடைக்காலம் அப்படின்னு பார்த்தா சைது சரிங்களா. கோடைக்காலம் என்றால் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் வரும் சரிங்களா. அடுத்து இந்த காரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இருந்து செப்டம்பர் வரை. அடுத்து இந்த ராஃபி சரிங்களா, அக்டோபர் டு நம்முடைய மார்ச் வரை சரிங்களா, மார்ச். அப்போது இந்த சையது என்றது வந்து பார்த்தீங்கன்னா பின்னோட்டில் எது கோடைக்கால பருவ அப்படின்னு கேட்கும்போது நம்ம சைடு தான் சொல்லணும். இது என்னென்ன பயிர்கள் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழ வகைகள் சரிங்களா, தர்பூசணி இதெல்லாம் வந்து பயிர் செய்வாங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பின்னோட்டில் எந்த மண்ணில் உயிர் சத்து மிக அதிகம் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. உயிர் சத்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா காட்டு மற்றும் மணல் மண் இல்லை, ஃபாரஸ்ட் மற்றும் மவுண்டன் சாயில் அதிகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் இருக்கக்கூடிய அந்த மரத்தழைகள் இலை மகுகள் எல்லாம் என்ன பண்ணுவோம் அந்த மூமெண்ட்டை பதிஞ்சு இது வந்து உற்பத்தி ஆகிருக்கும் ஓகேங்களா. சரி ஓகே சார், காட்டு மற்றும் மணல் மண் என்று ஞாபகம் வச்சுக்கோங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்தியாவில் குறு விவசாயிகள் வைத்திருக்கும் நிலத்தினுடைய அளவு என்னன்னு அப்படின்னு கேட்குறாங்களா. 1 ஏக்கர் அளவு தான். அப்போ குறு சரிங்களா, குறுனா 1 ஏக்கர், சிறுனா அப்படின்னா 1 to 2 ஹெக்டேர் இருக்கணும். பெரிய விவசாயிகள் என்பது என்ன சொல்லுவாங்கன்னா 10 ஹெக்டேருக்கு மேலே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். காதர் வகை மண் எங்கே காணப்படுது அப்படிங்கிறாங்க. காதர் வகை மண் வந்து எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா வெள்ளச்சமொழி சரிங்களா டெல்டா பகுதியில் தான் காணப்படுது. இந்த காதர் மண் வகை என்ன சொல்லுவாங்கன்னா வண்டல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க, புதிய வண்டல் மண் அளவியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் வந்து ஹையஸ்ட் ஸ்பீக் இன் த ஸ்டேட் ஆஃப் த மகாராஷ்டிரா அப்படின்னு கேட்குறாங்க. மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா மிக உயரமான மலை எது அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது கல்ஷுபாய் சரிங்களா. கல்ஷுபாய் என்று தான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா. இதனுடைய ஹைட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1646 சரிங்களா மீட்டர் வந்து ஹைட் இது சரிங்களா. கல்ஷுபாய் ஞாபகம் வச்சுங்க மகாராஷ்டிரா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். வேளாண் உற்பத்தியில் முதன்மையாக நாடுகளை இறக்குமதி செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அப்போ வேளாண்மை உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது சீனா, அமெரிக்கா, பிரேசில், இந்தியா வந்து பார்த்தா 4வது இடம் இருக்கும் வேளாண்மை உற்பத்தியில் சரிங்களா ஓகேங்களா. அப்போ சீனா, அமெரிக்கா, பிரேசில், இந்தியா தான் போச்சு ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். உலகில் அதிக மழை பெறும் இடமாக மவுண்ட் சின்ட்ராம் அமைந்துள்ளது. இது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மவுண்ட் சின்ட்ராம் என்பது மேகாலயில் இருக்குது. இதோட ரெயின்ஃபால் வந்து 1141 சென்டிமீட்டர் சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. லடாக் சிறிய தீபத் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் தான். ஏன்னா லடாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தீபத் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக தான் இருக்குது, சிறிய தீபத் சொல்லுவாங்க ரைட்டு. பூடான் சீனா மற்றும் இந்தியாவுடைய இடையே ஒரு இணைப்பு பகுதியாக இருக்குது ரைட்டு. அடுத்து நேபாளம் நில சூழ் நாடாகும் ரைட்டான ஒரு விஷயம் தான் சரிங்களா. அடுத்து இந்தியாவினுடைய 4 மாநிலங்கள் நேபாளத்துடைய எல்லையாக கொடுக்கிறது அப்படின்னு கொடுக்குறாங்க சரிங்களா. 4 மாநிலம் இல்லை 5 மாநிலம் வரும். அப்போ இது தப்பான விஷயம். என்ன மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் சரிங்களா, உத்தரகாண்ட். அடுத்து வந்து பார்த்தோன்னா பீகார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், சிக்கிம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய 5 மாநிலங்களுக்கு வந்து எல்லை மாநிலம் இருக்குது. இப்போ கொடுத்தது 4 மாநிலம் கொடுத்தது தான் தப்பான விஷயம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார்.
அடுத்து பின்னோட்டத்தில் இந்தியாவுடைய மேற்கு நோக்கி பாயும் நதி இது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, மேற்கு நோக்கி பாயும் நதி இதுனா நர்மதா நதி. சரிங்களா, இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். சரிங்களா, அமர்கண்டாக் பீடபூமியில வந்து உற்பத்தி ஆகுது. சரிங்களா, அமர்கண்டாக் பீடபூமி எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசில் இருக்கு. மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதியில வந்து பார்த்தீங்கன்னா நர்மதை, சரிங்களா, தபதி, மாகி இந்த நதிகள்லாம் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கும். இப்போ மகாநதி, கிருஷ்ணா, அந்த கோதாவரி இதெல்லாம் வந்து எங்க கலக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் கலக்கும். சரிங்களா, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிக பெரிய நதி எது கேட்குறாங்க. சரிங்களா, மாகி. அதெல்லாம் வந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் தான் மாகி அண்ட் நர்மதை அண்ட் தபதி. அதில் வந்து ரொம்ப நீளமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதா தான். சரிங்களா, 1312 சரிங்களா மீட்டர் வந்து கிலோமீட்டர் வந்து நீளம் கொண்டது. சரிங்களா, கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது வந்து மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்குது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க, கீழ்கண்ட கூட்டுகளை கருத்து இது சரியானு கேட்குறாங்க. சரிங்களா, இமயமலையினுடைய பகுதிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இமாத்திரை தொடரானது நந்தாதேவி, காமேட், திரிசூல் போன்ற பல பனி மூடிய சிகரங்களை கொண்டது. ரைட்டு, என்ன விஷயம். சரிங்களா, அடுத்து இமாத்திரை தொடரானது மணியினுடைய உரையிடம் சொல்றாங்க. சரிங்களா, இதுவும் ரைட்டு. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கூற்றுகளுமே சரி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பொறுத்து கொடுக்குறாங்க. சரி, பசின் எண்ணெய் வயல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசின் எண்ணெய் வயல் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரையில இருக்கு. சரிங்களா, திக்பா எங்க இருக்குன்னா பிரம்மபுத்திரா. சரிங்களா, அடுத்து அங்கலேஸ்வர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் கடற்கரையில இருக்கு. அடுத்து ரவா எண்ணெய் வயல் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா கிழக்கு கடற்கரையில் இருக்குங்களா. ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் வரணும். 2413. ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாரு ஒரு மேட்சை பழைய கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் காடுகள் கொடுத்துருக்காங்க. அந்த காடுகளுடைய அனதர் நேம்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பார்க்கும்போது அயன மண்டல பசுமை மாறா காடுகள். அப்போ அயன மண்டல மழை காடுகள். பசுமை மழை பெஞ்சுன்னா அந்த பசுமை மாறாது. அயன மண்டல இழுவதிரி காடுலாம் அது பருவ காற்று காடுகள். சரிங்களா, அடுத்து வறண்ட பாளையம் வந்து முட்புதர்கள் தான் அங்கே இருக்கும். சரிங்களா, அடுத்து சதுப்புநில காடுகள் என்பது ஓத காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம எது மேட்ச் ஆகிற மாதிரி பாருங்க. சரிங்களா, 3412 ஏதான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க, இந்தியாவினுடைய இருப்பிடம் மற்றும் பரப்பளவு குறித்து பின்ற கூறுகளை சரியான கேட்கலாம். கடற்கரையான இந்தியாவின் ஓரளவுக்கு 2 சமபாதைகளாக இருக்குது. சரிங்களா, ரைட். இந்த டாபிக் ஆஃப் கேன்சர் தான் என்ன பண்ணுது 2 இதுவாக பிரிக்குது. ஓகேங்களா, 2 இதுவாக பிரிக்குது. அப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தா ரைட்டான ஒரு விஷயம் தான். இந்த கடற்கரை வந்து இந்தியாவில் எத்தனை மாநிலம் மூலமாக டிராவல் பண்ணுறது கேட்கலாம். 8 மாநிலம் வழியாக போகுது. சரிங்களா, அடுத்து பரப்பளவு உலகினுடைய 2வது பெரிய நாடாம். தப்பு. 2வது பெரிய நாடு 7வது பெரிய நாடுன்றது முதலே பார்த்துரும். அச்ச மற்றும் தீர்க்கரைகளுக்கு இடையே வந்து உள்ள இடைவெளி வந்து கிட்டத்தட்ட 30 டிகிரி சொல்றாங்க. ஏகபட்ச தோராயமா சொல்லும் போது 29 டிகிரி 18 மினிட். சரிங்களா, அடுத்து இந்திய திட்ட ரேகையானது போபால் வழியா போதும் கிடையாது. சரிங்களா, மிர்சாப்பூர் வழியா தான் போகுது. அதுவும் 82 டிகிரி. சரிங்களா, 30 மினிட். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. மிர்சாப்பூர் வழியா தான் இது போகுது. சரிங்களா, அப்போ அலகாபாத் சொல்லுவாங்க. அலகாபாத்துக்கு அருகில் உள்ள மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வழியா போகுது. இதை வச்சு நம்ம திட்ட நேரம் சில நேரங்களை கணக்கிடுறாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து ரைட்டு, 2வது தப்பு, 4வது தப்பு. அப்போ 1 3 மட்டும் தான் சரி. ஆன்சர் வந்து பார்க்கும்போது சி. ஓகேங்களா சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்து வண்டல் மண் டேஷ் மூலம் வளமான உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. வண்டல் மண் எதனால வந்து ரிச்சா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதில் மக்கிய பாஸ்பரிக் அமிலம். சரிங்களா, அடுத்து வந்து லைம், சுண்ணாம்பு, கரிம பொருட்கள் இதெல்லாம் ஆர்கானிக் மேட்டர் இருக்கிறதுனால ரொம்ப இதுவாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஏத வரும் அளவியல். அப்போ இரும்பு, சுண்ணாம்பு, கால்சியம், பொட்டாசியம், அலுமினியம் மற்றும் மேக்னீசியம் இருந்து அடிச்சுன்னா அது பிளாக் சாயில் கரிசல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து இரும்பு மற்றும் அலுமினியம் இருந்துச்சுன்னா அது ரெட்டு செம்மண் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகுந்த உப்பு மற்றும் அதிக காரப்பொருட்கள் இருந்துச்சுன்னா அது உப்பு மற்றும் காரமண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ அளவில் ரிச்சா இருக்கிறது காரணம் மக்கிய பாஸ்பரிக் அமிலம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு, அடுத்து கரிம பொருட்கள் ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பசுமை மாறா காடுகள் காணப்படும் மாநிலம் எது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அருணாச்சல பிரதேசம், ஒடிஷா, மேற்கு வங்காளம், ஆந்திர பிரதேசம் கொடுத்துருக்காங்க. சில மேற்கு வங்காளத்தில் வந்து நம்ம சுந்தரவன காடுகள் இருக்குன்னு படிச்சிருக்கோம். ஒடிஷா, ஆந்திராவில் அந்த அளவுக்கு பெரிய காடுகள் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் பசுமை மாறா காடுகள் எங்க இருக்குன்னா வடகிழக்கு மாநிலம் தான் இருக்கு. ஏன்னா வடகிழக்கு மாநிலம் வந்து வடகிழக்கு பருவ காட்டினால அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதிகள் வந்து எங்க இருக்குன்னா வடகிழக்கு மாநிலம் தான் இருக்கு. அப்போ அருணாச்சல பிரதேசம் ஏதாவதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் தீர்க்க ரேகையானது எதுன்னு கேட்கலாம். சரிங்களா, இது முதலே பார்த்தோம். 82 டிகிரி 30 சரிங்களா நிமிடம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ஜோரம் பெரிய உணவு பூங்கா எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஜோரம் வந்து பெரிய உணவு பூங்கா வந்து மிசோரத்தில் அமைந்திருக்கு. ஓகேங்களா. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய உப்பங்கழி ஏரி அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, உப்பங்கழி ஏரின்றது மிகப்பெரிய வந்து சிலிக்கா ஏரி தான். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து அந்த கொள்ளியரி ஏரி பற்றி என்ன சொல்லலாம். இது வந்து ஒரு நன்னீர் ஏரி. சரிங்களா, ஃப்ரெஷ் வாட்டர் லேக் நன்னீர் ஏரி. ஓகேங்களா, பழவேற்காடு ஏரியானது நம்முடைய தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுடைய எல்லை பகுதியில் வந்து அமைந்துள்ள ஒரு ஏரி தான் அந்த பழவேற்காடு ஏரி. ஓகேங்களா, அப்போ மிகப்பெரியது உப்பங்கழி ஏரி தான் சிலிக்கா ஏரி என்று மறக்கூடாது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க, நேஷனல் பார்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் வந்து எந்த மாநிலம் அமைதுன்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா,
கிர் தேசிய பூங்கா எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா, குஜராத்ல இருக்கு. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். இந்த கார்பெட் தேசிய பூங்கா எப்போது உருவாக்கப்படும் கூட கேட்கலாம் எக்ஸாம்பிள். 1936 இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் அமைந்துள்ளது. அடுத்து ராஜ்கிர் தேசிய பூங்கா. ராஜ்கிர் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். சரிங்களா. அடுத்து ராந்தம்பூர் தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகேங்களா. ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்க. சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஆன்சர் வந்து என்ன வருது? சி. 3, 4, 2, 1. சரிங்களா, மறக்கவே கூடாது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சரியானவை எவைன்னு கேட்குறாங்க சார். ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்தது கரெக்டான விஷயம். சரிங்களா. ஏன்னா அதனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா மழைமறை பிரதேசமாக அமைஞ்சு பாலைவனம் மாறதுக்கான காரணம் அது மழைமறை பிரதேசம். சரிங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அந்த ரெயின்ஃபால் வந்து அங்கே அதிகமாக கிடைக்காதனால சரிங்களா பாலைவனமாக இருக்குது. ஏன்னா ஆரவல்லி மலைத்தொடருக்கு ஃபேரலாக இது அமைஞ்சிருக்கனால. சரிங்களா. ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் இருக்குது. பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தினுடைய வடகிழக்கு திசையில் இருக்கு. சரியான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் மிசோரம் வரை போயிருதான் தப்பு. சரிங்களா. இந்த மிசோரம் வரையும் கிடையாது, பங்களாதேஷ் வரையுமே போகுது. சரிங்களா, பங்களாதேஷ் வரைக்குமே போகுது. அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, பிரம்மபுத்திரா சமவெளியினுடைய பெரும்பகுதி மேகாலயா எல்லாம் கிடையாது, அஸ்ஸாம்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 2 கூட்டு மட்டும் தான் சரி. ஓகேங்களா, 1, 2 மட்டும் தான் சரியா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கும். கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகள் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, கரெக்டான ஒரு விஷயம். அடுத்தது அது அலையாத்தி காடுகள் சதுப்பு நில காடுகள் மட்டும் சொல்லுவாங்க. ரெண்டுமே ரைட்டான விஷயம். சரிங்களா. அப்போ உலகத்திலே மிகப்பெரிய சதுப்பான காடுகள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால தான் இருக்கு. மேற்கு வங்காளத்தில் தான் இருக்கு. மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்கு. சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடுத்தடுத்து 2வது சொல்லணும்னா பிச்சாவரம். அந்த நாட்டில் இருக்கிறது பிச்சாவரம் காடுகள். சரிங்களா. அலையாத்தி காடுகள் ஒரு பேர் என்னது? மேங்க்ரோவ் காடுகள். டைட்டல் பார்க் காடுகள் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் மேங்க்ரோவ் காடுகள். அப்போ டைட்டில் ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால அலையாத்தி காடுகள். மேங்க்ரோவ் காடுகள்லாம் என்னது? சரிங்களா, சதுப்பு நில காடுகள். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். 2 கூட்டுமே சரியான விஷயம் அது. அடுத்த கொஸ்டின்ல தீபகற்ப இந்தியாவில் ஆறுகளை கிழக்கில் இருந்து சரிங்களா மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள். என்னென்ன 3 ஆறுகள் முதலே பார்த்தோம்? நர்மதை, தபதி மற்றும் மாகி. இதில் வந்து நர்மதை என்பது ரொம்ப நீளமான ஒரு ஆறு என்று பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அமர்கண்டாக் பீடபூமியில வந்து உற்பத்தி ஆகி மத்திய பிரதேசத்தில் உற்பத்தி ஆகி என்ன பண்ண சரிங்களா அரபிக்கடலில் இது கலந்து. சரிங்களா, இது எல்லாமே வந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க, நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம். சரிங்களா, பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கரெக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா பாரம்பரிய விஷயத்தை விட அதிக மகசூல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நுண்ணீர் பாசன இடத்தில் அளவான நீர் சீரான காலநிலையில் பாய்ச்சப்படுது. கரெக்ட். பணியாளர்களுடைய செலவும் குறைவு. ஏன்னா தனி பயணம் பாய்ச்ச வேண்டிய அவசியம் கிடையாது. சொட்டு நீர் பாசனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேர்கள் பக்கத்தில் இது வந்து பைப்பு கனெக்ஷன் விட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு தேவையான ஒருளுக்கு தான் தண்ணி தான் தேவைப்படுமோ அந்த எவ்வளோ அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவு தான் தண்ணி வந்து அங்கே போகும். சரிங்களா. அப்போ உர பயன்பாட்டு திறன் வந்து அதிகரிப்பதோடு அதிகரிக்கிறதோடு விளைச்சலும் அதிகரிக்கும். சரிங்களா. அப்போ 2 விஷயமே சரி. அப்போ கூட்டுக்காரம் சரியான விளக்கத்தை தான் தருது. ஓகேங்களா. ஏ மற்றும் பி ரெண்டுமே சரி. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க, பின்னோட்டில் இது ஒன்று நர்மதை ஆற்றினுடைய வலது கரையின் வழியாக பாருது அப்படிங்கிறேன். சரிங்களா, இதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கும்போது ஹிரண். இதை வந்து வலது கரையில் பாருது. ஒரு ஆறு அப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில ஆறுகள் வந்து ஜாயின் தான் ட்ரை பண்ணி துணை ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கிளை ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வலது கரை சைடு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஹிரான். மிச்சம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடது சைடில் இருக்கு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து 39வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. கரிசல் மண் அவற்றினுடைய மூலப்பொருட்கள் வானிலை சிதைவுற்ற பாறையிலிருந்து பெறப்படுது. ரைட்டான ஒரு விஷயம். சரிங்களா, இது வந்து எந்த ஒரு இதில் இருந்தால் தீப்பாறை இக்னீசியஸ் பாறையிலிருந்து தான் உருவாகுது. பசால்ட் பாறைன்னு கூட கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள். சரிங்களா, அதுதான் அது ஒரு ரைட்டான விஷயம். கரிசல் மண்ணுக்கு அதிக நீரை தக்க வைத்துக்கணும் திறனும் உள்ளது. ரெண்டுமே ரைட்டு. ஆனால் இப்போ தீப்பாறை அப்படின்னு நம்ம தீப்பாறைனா அங்கே போய் தண்ணி ஊற்றினா சார் ஆகும், நீரை வந்து டக்குனு இழுத்துக்கும். சரிங்களா. ஆனால் தீப்பாறையிலிருந்து உருவானாலும் நீரை தக்க வைத்துக்குது. 2 காரணமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ 2 கூற்றுமே சரி. ஆனால் இது சரியான விளக்கம் இல்லை. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீதா வரும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். கர்மநாசா நதிநீர். சரிங்களா, நதிநீர் வந்து சர்ச்சை எந்த மாநிலக்கு இடையில் உள்ளது அப்படின்னு கேட்கலாம். பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்துக்கு இடையில இருக்கு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்தியாவில் நீண்ட மழைக்கால பருவத்தை கொண்டிருக்கும் மாநிலம் எதுனா கேரளா. ஆன்சர் வந்து பி. என்ன காரணம்? வடகிழக்கு பருவ காற்று தென்மேற்கு பருவ காற்று 2 சீசன் அப்போ மழை பெறக்கூடிய மாநிலம் எதுனா கேரளா தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பின்னோட்டுடன் இந்தியாவில் குறைந்த அளவு மழை பொழிவினை பெரும் பிரதேசம் இது. நம்ம சொல்லலாம் இப்போ தார் பாலைவனம் எங்க இருக்கு? ராஜஸ்தான் இருக்கு. மேற்கு ராஜஸ்தான். சரிங்களா. இன்னும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர் பார்த்தீங்கன்னா ஒரு 24 சென்டிமீட்டர் தான் சார் மழை அங்கே பெய்தான். சரிங்களா. அப்போ மேற்கு ராஜஸ்தான் ரொம்ப கம்மியாக மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க, மொத்த காவிரி ஆற்றினுடைய நீளத்தில் எவ்வளவு சதவீதம் நீளம் தமிழ்நாட்டில் பாய்கிறது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா 56%. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரியுடைய மொத்த நீளம் என்பது 806 கிலோமீட்டர்.
இதில் 416 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் பாயுது சார். சரிங்களா? அப்போ 56% வந்துடும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 போட்டாங்க. அதுக்கடுத்து வருஷம் பண்ண புலிகள் பாதுகாப்பு சட்டம் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 1974 நீர் பாதுகாப்பு சட்டம். ஓகேங்களா? அடுத்து வந்து 1980 வன பாதுகாப்பு சட்டம். வன பாதுகாப்பு சட்டம். சரிங்களா? அடுத்து 2002 வந்து பார்த்தீங்கன்னா பல்லுயிர் சரிங்களா? பல்லுயிர் பல்வகை தன்மை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். கணவாய்கள் கொடுத்துருக்காங்க சார். அது எங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இடங்கள் எங்கே இணையுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ வந்து இது கேட்கறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கு பாருங்க. நிட்டி கணவாய் வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஜாயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா திபேத்தினுடைய உத்தரகாண்ட்ல ஜாயின் ஆகும். திபேத்தினுடைய உத்தரகாண்ட். அடுத்து பென்சிலா கணவாய் வந்து எங்க ஜாயின் ஆகும்னா கார்கிலுடைய காஷ்மீர்ல ஜாயின் ஆகும். சரிங்களா? அப்போ அடுத்து புர்சைல் கணவாய் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டியுடன் ஹலா. சரிங்களா? ஸ்பிட்டியுடன் ஹலா இல்லை சாரி சார். புர்சல் கணவாய் வந்து பார்த்தீங்கன்னா லடாக்கினுடைய சீனா. சரிங்களா? அடுத்து ரோக்தாங் கணவாய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டியுடன் ஹலா லாகில். சரிங்களா? இதில் வந்து ஜாயின் ஆகும். அப்போ 3 and 4. இப்போ ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 1 3 4 இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க. இமயமலை ஒரு இளமடிப்பு மலை. ரைட் தான். இமயமலை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் தான் புவி மேலோட்டு பேரியக்க விசையின் காரணமாக உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? டாக்டோனிக் ஆக்டிவிட்டி. சரிங்களா? கரெக்டான விஷயம் தான். 2 கூற்றுமே சரி. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஒரு 140 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் கோண்டுவானா நிலப்பகுதி நம்முடைய கோண்டுவானா நிலப்பகுதி நீங்க படிச்சிருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தட்டும் யூரோஷியன் தட்டு. சரிங்களா? யூரோஷியன் தட்டும் 2 பேரும் பண்ணால் நேபாள எல்லையில் வந்து மோதும் சார். அது மோதும் போது என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தா இமயமலையும் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் திபேத்திய பீடபூமியும் உருவாகும். ஓகேங்களா? அப்போ இந்திய தட்டும் யூரோசியன் பிளேட் 2 பிளேட்டும் ஜாயின் பண்ணி மோதும் போது தான் நம்மளுக்கு இமயமலை உருவாச்சு. ஓகேங்களா? அப்போ 2 கூற்றுமே சரியான விஷயம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து கங்கை நதியினுடைய வலது கரையின் துணை நதி எது அப்படின்னு சொல்லலாம்? யமுனை நதி. சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா வலது கரையில் இருக்கு. உங்களை கோசி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பீகாருடைய துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீகாருடைய துயரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோசி நதி. ஓகேங்களா? கங்கை நதியுடைய வலது கரையில் இருக்குது யமுனை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து தாமிரபரணி என்பது டேஸ் உச்சியில் சரிங்களா மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாக ஒரு வற்றாத நதி அப்படின்னு கொடுக்குறாங்க. அது அகசியர் கூடத்தில் வந்து ஒரு பொதிகை மலையில் உருவாகுது. இந்த தாமிரபரணி என்பது ஒரு பெனிசுலர் ரிவர் சொல்லுவாங்க. வற்றாத ஒரு ஜீவ நதி. தென்னிந்தியாவிலே வற்றாத நதி என்றால் ஜீவன் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன கலர் தான் சிம்மன் கலர் இருக்கும் சார். இது வந்து சிம்மன் நிறைய கடைஞ்சிருக்கும். அதனால சிவப்பு கலர் இருக்கும் இந்த பார்க்கும்போது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ஆறுகள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய துணை நதிகள் கொடுத்துருக்காங்க. அப்போ சிந்து நதி சீனாப். சரிங்களா? அடுத்து கங்கை நதி வந்து கோமதி கங்கை கோமதி. பிரம்மபுத்திரா வந்து சுபன்ஷி. அடுத்து கோதாவரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திராவதி. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 1 4 2 ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பின்னொன்றில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆறு எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயக்கூடிய ஆறு வந்து லூனி தான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரவழி மலைத்தொடர் உற்பத்தி ஆகி காஷ்மீர் பள்ளத்தாக்கில் போய் பாயும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து செர்ரி இப்லாசம்ஸ் என்று அழைக்கக்கூடிய இடியுடன் மழை பெறும் மாநிலம் எதுனா கர்நாடகா. ஞாபகம் வச்சுங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம மாஞ்சாரல் மழை படிச்சிருக்கோம். மாஞ்சாரல் சரிங்களா? இந்த மாம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ந்து வைக்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காயை வந்து பார்த்தீங்கன்னா முதிர வைக்க வந்து பார்த்தா அந்த மழை பெய்யும். மாஞ்சாரல் மழை. சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு. இதுல தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா நீலகிரி, மன்னார் வளைகுடா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் மலை 3 இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து இந்தியாவில் தேசிய நதி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் எத்தனை நகரங்கள் மற்றும் வந்து இடைநிலை ஆறுகள் வந்து உருவாக்கப்படும் கேட்கிறாங்க. சரிங்களா? 152 நகரங்கள் மற்றும் 27 ஆறுகள் உருவாக்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இது பார்க்கும்போது அந்த கணவாய்கள் கொடுத்து எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. சரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் மட்டும் தான் தெரியும். இந்த நாதுலா கணவாய் படிச்சிருக்கீங்க. நாதுலா என்பது சிக்கிம். சரிங்களா? அப்போ மூணாவதுக்கு 4ன்னு வரும். சரிங்களா? அது ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது 3க்கு 4 எதுனா இருக்கான்னு பாருங்க. இருக்கு. அப்போ ஏ தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஏ தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? நம்ம திரும்பி வந்து சில விஷயங்கள் பார்ப்பதில்ல. டெப்சலா கணவாய் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. எங்க இருக்கு?
இமாச்சல் பிரதேசில் இருக்குது சரிங்களா. அப்போது லிகாபானி கணவாய் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அருணாச்சல பிரதேஷ் சரிங்களா. அருணாச்சல பிரதேஷ். நாதுலா கணவாய் தான் சிக்கிம், இதான் வந்து 3. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சரிங்களா. அடுத்து முலிங் லா கணவாய் உத்தரகாண்ட். அப்போ ஆன்சர் வந்து பார்க்கும்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஏ தான் அதுக்கான ஆன்சர் வந்து முதலே பார்த்துரும். டெஸ்லா கணவாய் என்பது இது இமாச்சல் பிரதேஷ், லிகாவானி கணவாய் என்பது அருணாச்சல பிரதேஷ், நாதுலா என்பது சிக்கிம், முலிங் லா என்பது உத்தரகாண்ட். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து இந்தியாவில் எந்த பகுதியில் அல்பைன் காடுகள் பெருமளவில் காணப்படுது? சில அல்பைன் காடுகள் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிழக்கு இமயமலையில் தான் சார் இருக்கு சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். மான்சூன் என்ற சொல் டேஸ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அராபிக் மொழி சொல்லிருந்து பெறப்பட்டது. மௌசம் என்ற அராபிக் மொழி சொல்லிருந்து பெறப்பட்டது. மௌசம் என்ற சொல் அராபிக். அதில் மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா பருவ காற்று அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. பருவ காற்றுகள், பருவநிலைகளும் சொல்லுவாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். மீனவற்றல் நதிகள் இது தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு நதி. ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது வைகை, தாமிரபரணி, பானை எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கோதாவரி மட்டும் தான் கிடையாது. ஓகேங்களா. ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். கில் கிட் மலைக்குடைவு பின்வரும் நதிகளில் எவற்றுடைய செயல்களால் உருவாகுது? வந்து பார்த்தீங்கன்னா நதிகள் போகும்போது பாறைகள் வந்து அரிக்கும். அந்த அரிச்சு என்ன பண்ணால் சில குடைவுகள் உருவாகும். அது வந்து கில்கிட் மலைக்குடைவு வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நதியினால் தான் உருவாகுது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 59வது கொஸ்டின். அணில் வனவிலங்கு சரிங்களா. வனவிலங்கு சரணாலயம் எங்கே அமைஞ்சிருந்தா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் சார் இது அமைஞ்சிருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பின்னரோடுகள் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க சார். இந்தியாவிலே உயரமான சிகரம் K2 ரைட்டான விஷயம் சரிங்களா. காட்மண்ட் ஆக்ஷன் சொல்லுவாங்க 8611 மீட்டர். அடுத்து இந்தியாவில் உயரமான நீர்வீழ்ச்சி ஜோக் நீர்வீழ்ச்சி ரைட்டு. சிரபூஞ்சி வந்து நேபாளத்தில் இருக்குதுதான் தப்பு சரிங்களா. இது வந்து எதில் வரும்? மேகாலயா தான் இருக்குது சிரபூஞ்சி. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது அதிகமாக மழை பெறப்பட்ட பகுதி சிரபூஞ்சி தான் சரிங்களா. இந்தியாவிலே மிகப்பெரிய பிடபூமி என்பது தக்கான பீடபூமி ரைட்டான விஷயம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் அதில் தப்பு சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே உயரமான நீர்வீழ்ச்சி ஜோக் நீர்வீழ்ச்சி சொல்லலாம். அதை உலகத்திலேயே சொல்லும் போது ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தான் நீங்கள் சொல்லணும். அது எங்கன்னா வெனிசுலா நாட்டில் இருக்கு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். கீழே கொடுக்கப்பட்டவர்களில் எந்த மரம் மிகவும் உயரமானது அப்படின்னு கேட்குறாங்க. பைனஸ், தூஜா, கிரிப்டோ மீரியா மற்றும் செக்கேவியா அப்படின்னு தான். செக்கேவியான்றதான் பார்த்தா உயரமான மரம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பின்வரும் மலைகள் அமைந்துள்ள மலைத்தொடர் பொறுத்துன்னு கேட்குறாங்க. மலைகள் எங்கே வந்து சொல்றாங்க கேட்குறாங்க சரிங்களா. கஞ்சன்சங்கா, காரக்கோரம் சரிங்களா. பட்காய் எங்கன்னா கரோ காசி. ஓகேங்களா. அடுத்து விந்தியம் வந்து ஆரவள்ளி மலைத்தொடர். அடுத்து மகாபலேஸ்வர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. இதில் ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது 2 சரிங்களா 2 3 4 1 அப்படின்னு வரும் சரிங்களா. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் அதுக்கான ஆன்சர் 2 3 4 1. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். காண்பனற்றுள் எந்த ஒன்று உலக அளவில் வெள்ளம், வறட்சி மற்ற வடிவில் என்ற வடிவில் புவி தட்பவெப்ப முறைகளில் பாதகமான மாற்றம் ஏற்படுத்தி இயற்கை பேருக்கு நிகழ வழிகிறது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல் நீனோ சரிங்களா. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டில் பாய் குழந்தை இயேசு அப்படின்னு சொல்லுவாங்க சார். இல்லையா நல்லா ஞாபகம் வச்சுங்க. குழந்தை இயேசு சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். வட அரைக்கோளத்தில் ஏற்படும் வளிமண்டலம் மேலடுக்கு சுழற்சி எந்த திசையில் சுழலும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. வட அரைக்கோளம் அப்படின்னாவே எதிர் கடிகார திசை. அதுவே தென் அரைக்கோளம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்னா கடிகார திசை. அப்போ பொறியாளர் திசையை வந்து இங்கே சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்படல அப்படின்னு கேட்குறாங்க. ஆரவள்ளி பல்லுயிர் பூங்கா. ஆன்சர் வந்து பி. யார் அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தா IUCN சரிங்களா. இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பன்னாட்டு நிறுவனம் அது சரிங்களா. பன்னாட்டு நிறுவனம். இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு 1948 சரிங்களா. இதனுடைய தலைமையிடமானது எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். 66வது கொஸ்டின் பாருங்க. மதராஸ் வன யானைகள் பாதுகாப்பு சட்டம் 20 ஆண்டுகள் பொறுத்து சொல்றாங்க சரிங்களா. மதராஸ் வன யானைகள் பாதுகாப்பு சட்டம் 1873. தமிழ்நாடு வன பாதுகாப்பு சட்டம் 1882 சரிங்களா. அடுத்து வன பாதுகாப்பு சட்டம் 1980. அடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 சரிங்களா. 4 ஆன்சர்ஸ்லாம் பார்க்கும்போது 4 1 2 3 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க. வனவிலங்குகளை பற்றி சரியான விஷயங்கள் கேட்குறாங்க. இப்போ தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள், உயிர்கோள காப்பகங்கள் ஆகியவற்றை வேட்டையாடுவது தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான், தடை செய்யணும். அதாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் பாதுகாக்க முடியும். மேலும் தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்குகள் நிறுவப்பட வேண்டும், புதுசாக ஏற்படுத்தணும். ரைட்டு. வனவிலங்குடைய சிறைப்பட்ட இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க.
ஏற்கனவே அந்த அந்த இனமானது அழிஞ்சு போன கண்டிஷன் தான் இருக்குது. அதுவுமே கூண்டில் அடைச்சி வச்சு அதனுடைய அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த இனமே அழிஞ்சு போயிடும். அப்போது அதனுடைய இனப்பெருக்கத்தை நான் ஊக்குவிக்க கூடாதுன்னு கொடுத்துருக்கான். ஊக்குவிக்கணும், அதுதான் தப்பு. அப்போது ஆன்சர் பார்க்கும்போது 1, 2 தான் சரி. ஆன்சர் சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க, கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய பாலைவன பகுதி 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று பெரிய பாலைவனம் மற்றும் சிறிய பாலைவனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரெண்டுமே ஃபர்ஸ்ட் விஷயம் ரைட்டு தான். ரெண்டா பிரிக்கலாம், பெரிய பாலம் சிறிய பாலம். இந்த இரு பாலைவனங்களுக்கு இடையே பாறை நிலம், சுண்ணாம்பு கல் முகடுகள் வெட்டப்பட்ட ஒரு மண்டலம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே நடக்கும். சரிங்களா? அப்போ இந்த பாறை நிலங்களும் சுண்ணாம்பு கல்லை வச்சுதான் அது பெரிய பாலைவனமா சிறிய பாலைவனமானு பிரிச்சுருக்காங்க. அப்போ ரெண்டுமே சம்மந்தப்பட்டு தான் இருக்கு. அப்போ ரெண்டு கூற்றுமே சரி, அதுக்கான சரியான விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இமயமலை பகுதியிலே கனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வளங்கள் ஏன் குறைவாக உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாறை அடுக்கினுடைய இடைப்பெயர்ச்சி பாறைகளுடைய அமைப்பை சீர்குலைத்து அதை சிக்கல் ஆக்கி உள்ளது. சரிங்களா? ஆன்சர் வந்து ஏ தான். காரணம்னா அந்த பாறை இடைப்பெயர்ச்சி காரணமாக அந்த கனிம வளம் எங்கே போகுதுன்னு தெரியல. அதனால அந்த இடைப்பெயர்ச்சினால தான் அந்த கனிம வளம் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அஸ்தா முடி என்ற ஒரு முக்கிய காயல் டேஸ் கடற்கரையில் அமைந்துள்ளது. மலபார் கடற்கரை. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் கொல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லம் மாவட்டத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ சரிங்களா, அஸ்தா முடி என்பது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மலபார் கடற்கரை என்று ஞாபகம். ஓகேங்களா? அப்போ சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சரிங்களா ஜாகிரபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கொஸ்டின் பார்த்தோம். எத்தனை கொஸ்டின் பார்த்தோன்னா ஒரு 70 கொஸ்டின் பார்த்தோம் சார். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்க சில விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? சில விஷயங்கள் புதுசாகவும் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கரெக்டாக நோட் பண்ணி வச்சு படிங்க. அதே போல் ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய நீளம், சரிங்களா, அதனுடைய மீட்டர்ஸு அளவுகள், இந்த சிகரத்தினுடைய ஹைட்டு, அது எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய துணையாறுகள் என்ன, அதுக்கடுத்து அது எங்கே உற்பத்தி ஆகுது, எங்கே மறையுது, எங்கே போய் கலக்குது, இது மாதிரி எல்லா விஷயங்களுமே கேட்பாங்க. அப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரிஸ் கொஞ்சம் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சில இந்த மேன்சூனு அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கான்செப்ட் ஓரியாக படித்தா கூட போதும். சரிங்களா? இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணாமல் தான் போதும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. இப்போது உப்பங்கழி ஏரி, மிகப்பெரிய உப்பங்கழி ஏரி இருந்தது, என்ன சொல்லணும், சில்கா ஏரி, அது மெமரைஸ் தான் பண்ணியாகும். ஓகேங்களா? வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஒரு சில இடத்துல வந்து ஜாகிரபி நல்லா புரிஞ்சு படிங்க, சில இடத்துல வந்து மெமரைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே சார், பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த டெஸ்ட்டில் வந்து உங்களை மீட் பண்ணலாம். ஓகேங்களா? பாய் சார்.